பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு, இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம் என்னவென்று நாம் கவனிக்கலாம். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது தேவைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகள் இவைகளெல்லாம் நமக்கு முன்றே இருந்தாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்ப்பது ஒன்று. நாம் தேவனை சார்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றிற்கும் தேவனையே நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான தேவல்களை தாண்டி அப்பாற்பட்டு நம்முடைய யோசனையும் சிந்தையும் எண்ணமும் பரலோக தேவனை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை காண வேண்டும். நம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய சிந்தைகள் ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற சிந்தையாய் மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை அடுத்த காரியங்களில் நாம் பயணிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். சாலமோன் ராஜாவை பற்றி நாம் அங்கே படிக்கிறோம். தேவன் தரிசனமாகி சாலமோன் இடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் இடத்துல கேள் என்று சொல்லுகிற பொழுது சாலமோன் சொல்லுகிறான், நீர் கொடுத்திருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதற்கு எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நீடித்த ஆயுசை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, உடைய சத்துருக்களுடைய பிராணனை கேட்கல, ஆனால் இந்த ஜனங்களுக்கு நியாயம் செய்வதற்கு உணர்வுள்ள ஒரு இதயம் வேண்டும், ஞானம் வேண்டும் என்று சொன்னபடினாலே நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சாலமோன் ராஜாவை ஆசீர்வதித்ததை நம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த உணர்வும் எண்ணமும் வாஞ்சையும் செயல்பாடுகளும் தேவனுடைய ராஜ்யத்தையே சார்ந்திருக்கிற பொழுது 24 மணி நேரமும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று சொல்லி இருக்கிற பொழுது தேவனாகி கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் தேவையான எல்லாவற்றையும் கூட அவர் கூட்டி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகையால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடையவர்கள், இயேசு ராஜாவுக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த உலகத்திலே பயணிப்போம். அவருடைய ராஜ்யத்துக்குரிய நீதியான காரியங்களை செய்வோம். கர்த்தர் இந்த நாளை உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you.